திருப்பாடல்கள் 119. நான் புழுதியில் வீழ்ந்து கிடக்கின்றேன். உம் வாக்கின்படி எனக்கு வாழ்வளித்தருளும். என் வழிமுறைகளை உமக்கு எடுத்துச் சொன்னேன். நீர் என் மன்றாட்டைக் கேட்டருளினீர். உம் விதிமுறைகளை எனக்கு கற்றுத்தாரும். உம் நியமங்கள் காட்டும் வழியை என்றும் உணர்த்தியருளும். உம் வியத்தகு செயல்கள் பற்றி நான் சிந்தனை செய்வேன். துயரத்தால் என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது. உமது வாக்கின்படி என்னை திடப்படுத்தும். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி அருளும். உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். உண்மையின் பாதையை நான் தேர்ந்து கொண்டேன். உம் நீதி நெறிகளை என் கண்முன் நிறுத்தியுள்ளேன். உம் ஒழுங்குமுறைகளை நான் உறுதியாய் பற்றி கொண்டுள்ளேன். ஆண்டவரே, என்னை வெட்கமடைய விடாதேயும். நீர் என் அறிவை விரிவாக்கும் போது உம் கட்டளைகள் காட்டும் வழியில் நான் விரைந்து செல்வேன். ஆண்டவரே, உம் விதிமுறைகள் காட்டும் வழியை எனக்கு கற்றுத்தாரும். நான் அவற்றை இறுதி வரை கடைபிடிப்பேன். உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு மனத்தோடு கடைபிடிப்பேன். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஏனெனில் அதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உம் ஒழுங்குமுறைகளில் என் இதயம் நாட்டங்கொள்ளச் செய்யும். தன்னலத்தை நாடவிடாதேயும். வீணானவற்றை நான் பாராதபடி என் கண்களை திருப்பிவிடும். உம் வழிகளின் வாயிலாய் எனக்கு வாழ்வளித்தருளும். உமக்கு அஞ்சி நடப்போருக்கு அளித்த வாக்குறுதியை உம் ஊழியனுக்கு நிறைவேற்றியருளும். என்னை அச்சுறுத்தும் பழிச்சொல் எதற்கும் என்னை உள்ளாக்காதேயும். ஏனெனில் உம் நீதி நெறிகள் நலமார்ந்தவை. உம் நியமங்களை பெரிதும் விரும்பினேன். நீர் நீதி உள்ளவராய் இருப்பதால் எனக்கு வாழ்வளியும். ஆண்டவரே, உமது பேரன்பு எனக்கு கிடைக்கச் செய்யும். உமது வாக்குறுதியின்படி நீர் என்னை மீட்பீராக. அப்போது என்னை பழிப்போருக்கு நான் ஏற்ற பதில் கூறுவேன். ஏனெனில் உமது வாக்கில் எனக்கு நம்பிக்கை உண்டு. என் வாயினின்று உண்மையின் சொற்கள் நீங்க விடாதேயும். ஏனெனில் உம் நீதி நெறிகள் மீது நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். உமது திருச்சட்டத்தை நான் எப்போதும் கடைபிடிப்பேன். என்றென்றும் எக்காலமும் அதை பின்பற்றுவேன். உம் நியமங்களை நான் நாடியுள்ளதால் பரந்த பாதையில் தடையின்றி நடப்பேன். உம் ஒழுங்குமுறைகளை பற்றி நான் அரசர் முன்னிலையிலும் பேசுவேன். வெட்கமுற மாட்டேன். உம் கட்டளைகளில் நான் மகிழ்ச்சி உறுகின்றேன். அவற்றை பெரிதும் விரும்புகின்றேன். நான் விரும்பும் உம் கட்டளைகளை நோக்கி என் கைகளை உயர்த்தியுள்ளேன். உம் விதிமுறைகளை பற்றி நான் சிந்திப்பேன். உம் ஊழியனுக்கு நீர் கற்றுத்தந்த வாக்கை நினைவு கூரும். அதனால் எனக்கு நம்பிக்கை அளித்தீர். உம் வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் அது எனக்கு வாழ்வளிக்கின்றது. சிறுகுற்றோர் என்னை அளவின்றி ஏளனம் செய்கின்றனர். ஆனால் உம் திருச்சட்டத்தினின்று நான் விலகவில்லை. ஆண்டவரே, முற்காலத்தில் நீர் அளித்த நீதி தீர்ப்புகளை நான் நினைவு கூர்கின்றேன். அவற்றால் நான் ஆற்றல் அடைகின்றேன். உம் திருச்சட்டத்தை கைவிடும் தீயோரை பார்க்கும்போது சீற்றம் என்னை கவ்விக்கொள்கின்றது. என் வாழ்க்கை பயணத்தில் உம் விதிமுறைகள் எனக்கு புகழ் பாக்களாய் உள்ளன. ஆண்டவரே, இரவிலும் நான் உமது பெயரை நினைவு கூறுகின்றேன். உமது திருச்சட்டத்தை கடைபிடிப்பேன். நான் இந்நிலையை அடைந்துள்ளது உம் நியமங்களை கடைபிடிப்பதால்தான். ஆண்டவரே, நீரே எனக்குரிய பங்கு. உம் சொற்களை கடைபிடிப்பதாக நான் வாக்களித்துள்ளேன். என் முழு மனத்தோடு உம் திருமுகத்தை நாடினேன். உமது வாக்குறுதிக்கேற்ப எனக்கு அருள் கூரும். நான் நடக்கும் வழிகளை நன்கு ஆய்ந்தேன். உம் ஒழுங்குமுறைகளின் பக்கமாய் அடியெடுத்து வைத்தேன். உம் கட்டளைகளை கடைபிடிக்க நான் விரைகின்றேன். காலம் தாழ்த்தவில்லை. தீயோரின் கட்டுகள் என்னை இறுக்குகின்றன. ஆயினும் உம் திருச்சட்டத்தை நான் மறவேன். நீதி நிறை உம் தீர்ப்புகளை குறித்து உம்மை புகழ்ந்து பாட நள்ளிரவில் எழுகின்றேன். உமக்கு அஞ்சி நடப்போர் யாவர்க்கும் உம் நியமங்களை கடைபிடிப்போருக்கும் நான் நண்பன். ஆண்டவரே, உமது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. உம் விதிமுறைகளை எனக்கு கற்பியும். ஆண்டவரே, உம் வாக்குறுதிக்கேற்ப உம் ஊழியனுக்கு நன்மை செய்துள்ளீர். நன்மதியையும் அறிவாற்றலையும் எனக்கு புகட்டும். ஏனெனில் உம் கட்டளைகள் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். நீர் என்னை தண்டிக்கும் முன்பு நான் தவறிழைத்தேன். ஆனால் இப்போது உமது வாக்கை கடைபிடிக்கின்றேன். நீர் நல்லவர், நன்மையே செய்பவர். எனக்கு உம் விதி
விதிமுறைகளை கற்பியும். சிறுகுற்றோர் என்னை பற்றி பொய்களை புனைகின்றார்கள். நானோ முழு மனத்துடன் உம் நியமங்களை கடைபிடிக்கின்றேன். அவர்கள் இதயம் கொழிப்பேறி போயிற்று. நானோ உம் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உறுகின்றேன். எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே. அதனால் உம் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. உம் கைகளே என்னை உருவாக்கின, என்னை வடிவமைத்தன. உம் கட்டளைகளை நான் கற்றுக்கொள்ள எனக்கு மெய்யுணர்வு தாரும். உமக்கு அஞ்சுவோர் உமது வாக்கை நான் நம்பினதற்காக என்னை கண்டு மகிழ்ச்சியுறுவர். ஆண்டவரே, உமது நீதி தீர்ப்புகள் நேரியவை என அறிவேன். நீர் என்னை சிறுமைப்படுத்தியது சரியே. எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும். உம் ஊழியனுக்கு வாக்குறுதி அளித்தீர் அன்றோ? நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் என்னை வந்தடையட்டும். ஏனெனில் உமது திருச்சட்டமே எனக்கு இன்பம். சிறுகுற்றோர் வெட்கி போவார்களாக. அவர்கள் பொய்யுரை கூறி என்னை ஒடுக்கினார்கள். நானோ உம் நியமங்கள் பற்றி சிந்தனை செய்தேன். உமக்கு அஞ்சி நடப்போர், உம் ஒழுங்குமுறைகளை பற்றிய அறிவுடையோர் என் பக்கம் திரும்புவராக. உம் நியமங்களை பொறுத்தமட்டில் என் உள்ளம் மாசற்றதாயிருப்பதாக. அதனால் நான் வெட்கமுறேன்.